மதி சார் வந்து முன்னாடியிலேருந்து இப்போ இங்கே வந்தது நம்ம நல்ல வழக்கம். இப்போ ஸ்வீட் வாசம் போலீஸ் கூட அவளது நல்ல ஒரு கோஆர்டினேஷன், எது கேட்டாலும் அவருக்கு செஞ்சு தருது. எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க போலீஸ்காரங்க அப்படி இருக்காங்கன்னு. ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். காலையில் 6 o'clock இன்றைக்கி சாகர் கவாஷ்ன்னு ஒரு இது நடந்துட்டு இருக்கு. கடற்கரை ஓரமாக தீவிரவாதிகள் வந்து எப்படி உள்ளார போடுறாங்க அப்படின்னு அது நடந்துட்டு இருக்கு. அதில் தான் இருந்தோம். போய் இவ்வளோ நாள் கடலுக்கு நடப்புறதா நின்றுட்டு இருந்தோம். சார் திடீர்னு சொல்கிறதால அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அதனால் எங்களோட வேலைகள் நிறைய. உதாரணத்துக்கு சாத்தாங்காடு காவல் நிலையத்தில் 60 மரக்கன்றுகள் நடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆவடி சரகம். சாத்தாங்காடு ஆவடி காவல் ஆணையரங்கத்தின் எல்லைக்குட்பட்ட M8 சாத்தாங்காடு காவல் நிலைய வளாகத்தில் இன்று காலை சுமார் 11 மணி அளவில் சிறப்பு மரக்கன்றுகள் நடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையை ஊக்குவிக்கவும் நடத்தப்பட்ட இந்த விழாவில் சுமார் 60 மரக்கன்றுகள் காவல் நிலைய வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நட்டம் செய்யப்பட்டன. முக்கிய அம்சங்கள்: சிறப்பு வருகை முன்னிலை. இந்நிகழ்வில் எண்ணூர் சரக காவல் உதவி ஆணையர் AC திரு வெங்கடகுமார் அவர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழாவினை சிறப்பித்தார். தலைமை: இச்சிறப்பான நற்பணி விழாவிற்கு சாத்தாங்காடு காவல் நிலைய ஆய்வாளர் திரு அமீர் அலி ஜின்னா அவர்கள் தலைமை தாங்கினார். காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. ஆய்வாளருடன் இணைந்து உதவி ஆய்வாளர்கள் SI திரு சாத்திகான் மற்றும் திரு பாலாஜி ஆகியோர் முதல் மரக்கன்றை நட்டு விழாவினை தொடங்கி வைப்பதில் உடனிருந்தனர். பொதுமக்கள் பங்கேற்பு. இந்நிகழ்வில் சாத்தாங்காடு பகுதியின் பொதுமக்கள், கார்கில் நகர் மற்றும் ராஜாஜி நகர் குடியிருப்புகள் பெரும் திரளாக கலந்து கொண்டு ஆர்வத்துடன் மரக்கன்றுகளை நட்டனர். விழிப்புணர்வு உரை. நிகழ்வின் போது காவல் ஆய்வாளர் திரு அமீர் அலி ஜின்னா அவர்கள் விழிப்புணர்வு உரையாற்றினார். விழிப்புணர்வு உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், சுற்றுச்சூழல் சமநிலையை பேணவும் எதிர்கால சந்ததியினருக்கு தூய்மையான காற்றை வழங்கிடவும் மரங்கள் நடுவது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் என குறிப்பிட்டார். காவல்துறையினரும் அப்பகுதி பொதுமக்களும் இணைந்து மேற்கொண்ட இந்த பசுமை முயற்சிக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வருகின்றனர். உதாரணத்துக்கு